நம்ம உலகம் ஒரு நாள் இப்படி மாறினா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வானுயர கட்டிடங்கள், பறக்கும் வாகனங்கள், அமைதியான வாழ்க்கை. ஆனா திடீர்னு ஒரு பயங்கரமான படைப்பு நம்ம பூமியை தாக்க வந்தா? இதுதான் நம்ம உலகம். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு எல்லாம் நவீனமாச்சு. நகரங்கள் வானை தொட்டன. நம்ம கனவுகள் நிஜமாச்சு. நம்ம அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். வெளிச்சமும் வளர்ச்சியும் எங்கும் நிறைந்திருந்தது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. திடீர்னு ஒரு நாள் வானம் இருண்டுச்சு. எங்கேயோ இருந்து வந்த அந்த பிரம்மாண்டமான படைப்பு நம்ம நகரத்தை தாக்க ஆரம்பிச்சுது. எல்லாம் ஒரே நொடியில அழிஞ்சு போச்சு. ஆனா நாம விடல. மனித குலம் சும்மா சாகாது. இந்த காட்டுமிராண்டி தாக்குதலை எதிர்த்து போராட நாங்க தயாரானோம். அவளுக்கு பேர் காவ்யா. அவ கையில இருந்தது வெறும் ஆயுதம் இல்ல, அது எங்க நம்பிக்கையோட கடைசி அடையாளம். அவங்களுக்கு தேவை ஒரு தலைவன், ஒரு கமாண்டர், நாம் போரிட பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வழிநடத்த ஒருத்தர். அவர் பெயர் விக்ரம். அவர் கண்கள்ல ஒரு உறுதி. எதிரிகளோ இவங்க எங்கேயோ இருந்து வந்த ரோபோட்கள் மாதிரி, உணர்ச்சியே இல்லாதவங்க, வெறும் அழிவை மட்டுமே குறிக்கோளா கொண்டவங்க. அவங்கள தடுக்க நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அந்த போர்ல நாங்க நிறைய இழந்துட்டோம். எங்களோட கடைசி நம்பிக்கையா இருந்த அந்த விண்கலமும் கிளம்பிருச்சு. காவ்யாவுக்கு பயம் வந்தது, எல்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு. ஆனா அவ கையில இருந்த அந்த காம்பஸ், அது அவளுக்கு ஒரு வழியை காட்டியது. இந்த அந்நியர்கள் இவங்க எதுக்காக வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இவங்க தோற்றம் பயமுறுத்தலாம், ஆனா அவங்களுக்கு ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு எங்க கையில தான் இருக்கு. இந்த உலகத்தை நாங்க விடமாட்டோம். காவ்யாவுக்கு வழிகாட்டின அந்த காம்பஸ், அது எங்க நம்பிக்கைக்கு வழிகாட்டும். எத்தனை சவால்கள் வந்தாலும் நாங்க விடமாட்டோம். இந்த பூமியை நாங்க காப்பாத்துவோம். ஏன்னா இது வெறும் உலகம் இல்ல, இது எங்க வாழ்க்கை.